பற்றி பார்க்க போகிறோம். கிருபை பற்றி தான் நம்ம பேசிட்டு வரோம். தேவ கிருபை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணா, எவ்வளோ பெரிய பார துக்கம் வந்தாலும் அது மாறும். பின்னாடி அது சந்தோஷப்படும். பின்னாடி அது என்னென்னா, எல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் மாறுவீங்க. உங்கள் வீட்டிலேயும் ஆசீர்வாதம் மாறுவீங்க, நீங்களும் ஆசீர்வாதம் மாறுவீங்க. அதுக்கு தான் கிருபை. கிருபை இருந்தால் நீங்கள் பக்கப்பாட்டில் இருக்கிற ஜனங்களை உங்களை தேடி ஓடி வருவாங்க. நீங்கள் கூப்பிடாதே கூட நீங்கள் போகிற ஆலயத்தில் நாங்கள் வர்றோம் சொல்லலாம். உங்கள் வீட்டில் ஒருத்தர் இடத்துல நல்ல கிருவி இருந்தால் உங்கள் குடும்பம் என்ன பண்ணுது, வீட்டில் தங்காது எல்லாம் வந்து கிருவி இருந்தால் வீட்டில் உங்கள் யாருமே நிற்க மாட்டாங்க, எல்லாமே தேவைப்படுறாங்க. உண்மையாலும் அதுக்கு கிருவியில் அதுக்குள்ள ரகசியங்கள் உங்களுக்கு நிறைய நான் அப்புறம் எடுத்து சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கு. ஆமாம், கிருவி இருந்தால் இப்படியெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறது தெரிஞ்சு. கிருவி எந்த வீட்டில் தங்குதோ அந்த வீட்டில் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, பின்மாட்டுக்கும் போக மாட்டாங்க. எந்த காரணத்தை கொண்டு அவங்களோட வீட்டில் கஷ்டம் கண்ணீர்கள் இருக்காது, ஓடி. ஆனால் நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சு நாம் என்னோட சுகமாக இருக்கிறத கத்தர் விரும்புவார்னு சொல்லி நம்புகிறேன். கத்தருக்கு மகிழ்ந்தாட்டு பாருங்க, உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 23 6 படிக்கலாமே, தலைப்பாக வைத்துக்கலாமே. சங்கீதம் 23 6 தலைப்பாக வைத்துக்கலாமே. 683 பக்கம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும். பாருங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிருபை இருந்தா நன்மையும் தொடரும், கிருபையும் தொடரும். இந்த ரெண்டு எப்ப தொடரும்னா, ரெண்டு இருந்ததுன்னா நீங்க எல்லாமே ஜெயிப்பீங்க. ஜெயமடிக்கிற காரணம் என்னன்னா கிருபை. கிருபை இருந்ததுன்னா பாருங்க, நீங்க மரண இருள் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க. ஏன்னா மரண இருள் பள்ளத்தாக்கு போனாலும் தேவ கிருபை இருக்கிறதுனால நீங்க எல்லாமே ஜெயிப்பீங்க. ஜெயம் கொடுக்கிற தேவன் சொல்கிறாரு, என் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்ப தொடருக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு தேவனுடைய கிருபை இருந்தா அந்த கிருபை என்னவென்னு உங்களை வழி நடத்தும். கிருபை உங்களுக்கு பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு வெளிச்சத்துக்கு புரியுது. அதை சொல்லப்போனா நீதியின் சூரியனை போல பௌராணுடைய பொருள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும்படி நான் அந்த சூரியனை உங்களுக்கு எடுத்துக்காட்டி உங்களுக்கு சொல்லித்தாரே. இல்லையா? கிருபைங்கிறது என்னன்னா, ஒரு நீதியின் சூரியனுக்கு ஒப்பாக உங்களுக்கு சொல்லித்தாரு. அந்த சூரியனை மத்தியில எந்த தீங்கும் கிட்ட போய் சேராது, எந்த தீங்கு போகாதுக்கு முன்னே அது எரிஞ்சு சாம்பலாகி போகும். அது எரிஞ்சு இருக்கிற இடம் இல்லாத உருகி அது இருக்கிற இடம் தேடினாலும் கிடைக்காத அளவுக்கு அது தண்ணி மாற கரைஞ்சு காத்தோட காத்த கலந்து அது இருக்கிற தெரியாத போய்விடும் சொல்லி அது நாங்கள் நீதியின் சூரியனை உங்களுக்கு என்ன பண்றோம், ஒப்பிட்டு உங்களுக்கு விலைக்கு நான் சொல்லித்தாரு. அல்லேலூயா. கிருபை இருந்தா, அப்ப கிருபை இருந்தா மாந்திரிகள் பலிக்காது, கிருபை இருந்தா சூனிகள் பறிக்காது, கிருபி இருந்தா வியாதிகளை தொடாது, கிருபி இருந்தா தரித்திரம் ஓடி போகு, கிருபி இருந்தா 10 பறைகளை மாறு, கிருபி இருந்தா உங்க குடும்பத்தில் பிள்ளைகள் எல்லாம் ஞான பிள்ளைகளை இருப்பாங்க, படிப்பில் ஞானமா இருப்பாங்க, அறிவா இருப்பாங்க, வளர்ச்சியில மூல வளர்ச்சி தயவா இருப்பாங்க. உங்களுடைய தொழில் செய்ய தொழில உங்களுடைய கையில் பிரியாத நீங்களை சாப்பிடுறதுக்கு ஆண்டவர் செய்வாரு. கைப்பிரத்தனை சாப்பிடுவாய், அது நன்மை கிருபை உண்டாகும் சொன்ன வார்த்தை வசனங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ மகிமையினால கிருபை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்கூடிய நீங்க தன்மை என்னன்னா, கிருபை என்னன்னு பார்க்கறதுக்காக தான் இந்த நீதியின் சூரியனை எடுத்து வைக்கிறார். அதுக்காக நீதியின் சூரியனை நீங்க கடவுளா நம்பி இருக்க கூடாது. அல்லேலூயா. அதுக்கு அடையாளத்துக்கு தான் உங்களுக்கு சொல்லிட்டார். அந்த சூரியனை உண்டாக்குற தேவன் எவ்வளோ பெரிய தேவன், இந்த உலகத்தில் ஒவ்வொன்றை செய்து வைக்க உங்களுக்கு தெரியறதுக்காக தான் சொல்லித்தாரு. அல்லேலூயா. அதுக்காக சூரியனை கொண்டாந்து நமஸ்காரம் பண்றது, கண்ணு போனவா நமஸ்காரம். அது என்னன்னா, காலையில் எதிர்த்து நமஸ்காரம் நீங்க பண்ணணும்ல, நமஸ்காரம் பண்ண சொன்னா பாப்பாங்கிறக்காக தான் நமஸ்காரம் பண்ண சொன்னாங்க இல்லையா? அது அறியாத தனமாத்த. ஆனாலும் காலையில் எதிர்த்து சூரியனை கொஞ்ச நேரம் என்ன பண்ண, சூரியன் உதிச்சு கொஞ்ச நேரம் வந்தாலே அது 7 மணிக்குள்ள பார்த்தா தான் சூரியனை பார்க்கணும். அதுக்கு மேலே நீங்க பார்க்கக்கூடாது. அதுக்கு மேலே பார்க்கறது அது வேஸ்ட். கண்ணை கொஞ்சம் உத்து சூரியன் என்ன பண்ணுவார், 2 நிமிஷம் பார்த்தப்போ அனிதனம் கண்ணுடைய என்ன உள்ளுக்கு இருக்கிற கதிர்கள் நல்லா கிரியை செய்யும் அர்த்தம். என்னவா செய்யும், உங்களுடைய கண்குள்ள இருக்கிற கிரிகள் கெட்டிருந்தா கூட அதுக்கு என்ன பவர் உண்டாகும்னு அர்த்தம். இல்லையா? அப்ப
அப்ப அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு கொள்வதற்காகத்தான் இதெல்லாம் சொல்லிட்டார் கிருபை பத்தி. அப்ப கிருபைனா என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டு பாருங்க. மத்தேயு 5:48 படிக்கலாமே. மத்தேயு 5:48 புதிய ஏற்பாட்டு 8ஆம் பக்கத்தை சொல்லிட்டா. சீக்கிரம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு என்ன பண்ண ஈஸியா இருக்கிறதுக்காகத்தான் அதை சொல்லித்தாரு. ஆகையால் கொஞ்சம் சத்தமா படிக்கிறேன். சேர்ந்து 2 பேன் ஓடுறதுனால எனக்கு என்ன கேட்கறது இல்லை, அதனால உங்களை கேட்கிறேன். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணா இருக்கிறதை போல நீங்களும் பூரண சர்க்குணமா இருக்க கடவுள். கிருபை இருந்தா பரலோகத்திற்கிற தேவன் எப்படி பூரணமா இருக்கிறாரு, அதே போல நீங்க பூரண புருஷனா பூரண மனைவியா இருப்பீங்க. உங்க பிள்ளைகள் பூரணமா இருப்பாங்க. உங்க பிள்ளைகளுக்குள்ள வாழ்க்கையில எப்படின்னா நல்ல மைண்டு, செழித்த மைண்டா இருக்கு, கீழ்ப்படிய மைண்டா இருக்கு, உங்க குடும்பமே குட்டி பரலோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வேதம் உங்களுக்கு எடுத்துக்காட்டியா சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா. கிருபினால என்னென்ன கிடைக்கிறது சொல்லி இந்த நான் கிருபை பத்தியே இந்த வருஷத்துல நாங்கள் முக்கியமா பேசிக்கொண்டே வருகிறோம். அல்லேலூயா. புத்தாண்டுல மாறுமா இல்ல இது கிருபை பத்தி என்ன போய்கொண்டிருக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து கொண்டே வருகிறேன். அல்லேலூயா. இது மனசன்னால இந்த வார்த்தை வருவாரது இல்லை. மனசன்னால பேசினாலும் அது செயல்பட்டு அது சரிபடாது. நான் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து கேட்கிறதுனா இன்றைக்கு இந்த ஜனங்களுக்கு இந்த வார்த்தைக்குள்ள என்ன வார்த்தை கொடுக்கிறது, என்ன வசனத்தை கொடுக்கிறது ஒவ்வொரு நாளும் வேண்டும் உட்கார்ந்து கொண்டு உட்காண்டே இருப்பேன். அது வரும்போது ஆட்டோமேட்டிக் ஒரு வசனம் வந்து அந்த வசனத்தை எடுத்து என்ன பண்ணுவேன் அப்படியே உட்காண்டே எப்படி அனுங்க ஆந்தை எப்படி படப்படன்னு அப்படியே பார்க்குது. அப்படி பார்க்கும். ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியல, நைட் ஆனா அது கண்ணு சும்மா சூப்பரா தெரியுது. அல்லேலூயா. அந்த மாதிரி வசனம் வந்தாச்சுன்னா அந்த மாதிரி என் கண்கள் மாறிக்கிறது. புரிகிறதா? அல்லேலூயா. வசனம் வந்தாலே என்னுடைய இருதயம் என்ன அந்த மாதிரி என்னுடைய இருதயம் மாறிக்கிறது. ஏன்னா வசனம் வந்தாச்சுன்னா அந்த இடத்துக்கு கொஞ்சம் நான் என்ன தாகமா பார்ப்பேன். ஏன் இந்த வசனம் வருகிறது, எதனால இந்த வசனம் வருது, இதுல இருந்து என்ன ஜனங்களுக்கு நன்மை போய் சேரப்போகுது, ஜனங்களுக்கு இந்த வார்த்தை கொண்டு என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லி நான் அப்படியே கொஞ்ச நேரம் கொஞ்சம் திகிலிச்சு உட்கார்ந்தே பார்ப்பேன். அந்த நேரத்தை ஆராய்ச்சி வந்து பேசுனாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதனால கொஞ்சம் கம்மன் இருக்கிறீங்களா, கொஞ்சம் சம்மனி போறீங்களா, பேசுங்க, அப்ப பேசலாங்க அப்படின்னு சொன்ன மனசுக்கு பாரு. அவர் சொன்னா அவர் காது கேட்கதான் இருக்குது. அப்படிதான் எச்சம் பேசுவார். அப்ப நான் சத்தம் போட்டு சொல்லுவேன், வயல் படிக்கிறீங்களா அப்படின்பாரு. ஆமாங்க அப்படின்னா இல்லையா. ஏன் என்ன சொல்றேன்னா தேவனுடைய மகிமையான கிருபை இருந்தா அது பாருங்க அந்த வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது அதுலயே 5:44 படிக்கலாமே. அதுலயே 5:44 அதே 8 பக்கம் 8ஆம் பக்கத்திலேயே எடுத்துக்கோங்க. மத்தேயு 5:44 இப்ப 48 படிச்சோம். இங்க பாருங்க சர்ரு கீழே வர்றேன். ஏன் வர்றேன்னு பார்த்தலாமே. எடுங்க 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிகள், உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களுக்கு நிந்திக்கிறவர்களுக்கு உங்கள் துன்பப்படுத்துறதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களை விட்டு கிருபை என்ன செய்யாது, விலகவே விலகாது. அல்லேலூயா. உங்களை விட்டு கேள்வி விலகி போற காரணம் என்ன, உங்களுக்குள்ள முறுமுறுப்பு வர காரணம் என்னன்னா நீங்க பொறாமைப்படுகிறனாலதான் அந்த கிருவை கொஞ்சம் கொஞ்சமா மங்கி போற காரணம். அல்லேலூயா. வாழ்க்கையில் ஏன் நம்ம வாழ்க்கை மங்குகிறது, வாழ்க்கையில் ஏன் குழப்பங்கள் வருகிறது, வாழ்க்கையில் ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில துன்பங்கள் வருகிறதுன்னா அடுத்தே பத்தி நம்ம குறை கூறதுனாலதான் வருகிறது. அப்ப அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்னா ஜெபிக்க வேண்டியது நம்ம வேலை, அவங்களோட சிநேகிக்க வேண்டியது நம்ம வேலை, அவங்களோட நம்ம என்ன செய்யணும் பழக வேண்டியது நம்ம வேலை. ஒரு வசனம் பாருங்க, இதுல யோபுல சொல்றது, யோபுல கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு 22:21 படிக்கல. யோபு 22:21 படிக்கல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சீக்கிரம் எடுங்க. பாருங்க, வானத்தை பூமி படைத்த தேவன் என்ன சொல்றாருன்னா நீ அவங்களோடைய பழகி
நீ சமாதானமா இரு. அதனால உனக்கு என்னன்னா நன்மையான கிருபைகள் வரும். உங்களுக்கு அதனால என்னன்னா தேவனுடைய கிருபைகள் கொடுத்த கிருபை அது மங்கிப்பாத பாதுகாக்க முடியும் இல்லையா? அப்ப கிருபை எப்படி தங்கும், தேவனுடைய மகிமை எப்படி தங்கும் அப்படின்னா உங்களிடத்துல தான் இருக்கிறது. உங்களை இருதயத்தை பக்குவப்படுத்தணும், உங்க மைண்டை பக்குவப்படுத்தணும், உங்க சிந்தையை பக்குவப்படுத்தணும். படுத்திட்டீங்கன்னா தேவனுடைய மகிமையான கிருபை உங்கள்கிட்ட என்னோட விலகவே விலகாது இல்லையா? உங்களுக்குள்ள கிருபை ஒன்று இருந்தாலே அப்ப சொல்றேன் இப்படி சொல்றேன், சூரியனுக்கு பக்கத்துல எவ்வளோ பெரிய பிரமாண்டமான ராக்கெட் இருக்கலாம், அது எவ்வளோ பெரிய பூமியில மனிதனுக்கு சக்தி கேட்ட எல்லா சக்திகளையும் ஏவி அவனுக்கு தேவையான சிந்தித்து எத்தனை டன்னை ஏவி உள்ளடா, அது கிட்ட போய் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, போயே சேர முடியாது. ஏன்? தேவன் உண்டாக்க ஒரு நீதின் சூரியனுக்கு அவ்வளவு பவர்னா இந்த வானத்தையும் பூமி படைத்தவருடைய நீதிமான் கிருபி உங்ககிட்ட இருந்துட்டா உங்க இடத்துல என்னவே செய்யாது. அசுத்த தந்தர்கள் கிரிகள், இருளுடைய தந்தர்கள், சாத்தானுடைய கிரிகள், சத்தனுடைய பொய்யான தந்தரங்கள் உங்களிடத்துல நிற்காது இல்லையா? அது ஓடி போகு. ஓடி போகும் போது உங்களுடைய மகிமையான கிளிகண்ட உங்களுடைய விலகாதிருக்கு. உங்களுக்கு வச்சிருக்கிற மகிமையான கிளிகண்ட உங்களை சூழ்ந்திருக்கும், உங்க பிள்ளைங்க மேல சூழ்ந்திருக்கும், உங்களுடைய கணவன் மேல சூழ்ந்திருக்கும், உன்னுடைய மனைவி மேல சூழ்ந்திருக்கும், நீ செய்யும் தொழில் மேல சூழ்ந்திருக்கும், உன்னுடைய கையின் பிரயாசத்தின் மேல சூழ்ந்திருக்கும், உன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருள் மேலே தேவனுடைய மகிமை சூழ்ந்திருக்கும். அது ஒன்று கெட்டு போகாதபடி தேவன் காத்துக் கொள்ளுவாராக. ஆமென். நீ என்ன செய்ய வேண்டியதோ அதை கர்த்தருக்கு நீ செய்ய வேண்டியது குறையோட காத்திருந்த போது உங்களுடைய இடத்துல அத்தனை விஷயம் இருக்கு இல்லையா? தேவ வசனத்தை கேட்டு கேட்டு அதனாலதான் நான் சொல்றது நம்மளுடைய என்ன செல்லி ஏன்னா ஒளிபரப்புறது எதுக்குன்னா ஜனங்கள் நிறைய பேருக்கு இது போகணும், ஆற்றல் போகுதோ இல்லையோட விசுவாசிகள் போகணுங்கிறக்காக தான் நான் சொல்றேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன வார்த்தையை ஆண்டவர் சொன்னாரு அந்த வார்த்தையை நீங்க ரிட்டர்ன் பண்ணி வீட்டுல இருக்கும்போது பிரிய இருக்கும்போது கேட்டீங்கன்னா தேவ வார்த்தை உங்களுக்கு அது என்னன்னு புரியும்படி நாண்டு வேணும்னு திரும்ப போட்டு கேட்டீங்கன்னா நல்லா புரியும் இல்லையா? இதுக்காகத்தான் நம்ம செஞ்சல் இது பண்ணி உங்களுக்கு எல்லாம் அனுப்புறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, அடுத்தது மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 13 எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 13 21 பக்கம் 43 படிக்க போறோம். எத்தனை? 43. மத்தேயு 13 43 பக்கம் 21. குயிக்கா எடுங்க. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் என்ன பண்ணுவாங்க? சூரியனை போல. இப்ப நான் சூரியனை பத்தி சொல்லிட்டு வந்தேன். இங்க என்ன வருகிறது? சூரியனை போல நீங்க பிரகாசிக்குமே. அப்ப பிரகாசிக்கணும்னா நீங்க செய்யணும்னா நீங்க முதல் செய்யணும், உங்களை காத்துக்கொள்ளணும். தேவனுடைய மகிமையான கிருபையை எந்த ரோகத்திலும் வேணுமானு அது மங்கி போகாதபடி காக்கணும். மங்கிற காரணம் என்னன்னா உங்க நாவு அநீதி நடந்த உலகம் உங்களுடைய சரீரத்திலே என்னன்னு சுட்டரித்து அது ஒன்றுமில்லாத பண்ணிக்கொண்டு சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா? அப்ப அந்த அநீதி நடந்த உலகத்தை நாவு என்ன சொன்ன ரொம்ப மோசம். அது நாவை காத்துக்கொள்ளணும், உங்க பார்வை காத்துக்கொள்ளணும். தேவ சமூகத்துல எப்படி நடந்துக்கிறோம், எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லையா? நீங்க சிந்திக்கத்தா தேவ நாமம் உயர உயர தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்திருக்கும் போது தேவனுடைய வல்லமை உங்களை ஆளுகை செய்யறது நீங்களே காண்பீங்க இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. அதுலயே பாருங்க, இப்ப படிச்சீங்களா 13 மத்தேயு 13:44 படிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் என்ன பண்ணி இருக்குது? பாத்தீங்களா? பரலோக ராஜ்யம் எதுக்கு இருக்குன்னா நிலத்தில் பொண்ணு விளையும், வெள்ளி விளையும், சீமன விளையும், பூமியில் என்ன விளையுது? பெட்ரோல் விளையும், எல்லாம் இந்த பூமியில விளையுது. அதுக்கு ஒப்பாக இருக்கிறதா இல்லையா? இந்த பூமியில் என்ன இருக்கு தெரியுங்களா? எல்லாமே பூமியில் இருக்கு. நம்மளுக்கு ஆகாயத்தில் போய் யாராச்சும் வயர்கள் எடுத்து வந்தாங்களா? ஆகாயத்தில் போய் தங்கத்தை கொண்டாந்தாங்களா? ஆகாயத்தில் போய் பொண்ணை கொண்டாந்தாங்களா? அந்த இது வெள்ளியை கொண்டாந்தாங்களா? மண்ணெண்ணெய் எல்லாம் கொண்டு கொண்டாடுறாங்களா? பெட்ரோலை கொண்டாடுறாங்களா? எல்லாம் இந்த பூமியில தான்.
புதைந்து கிடக்கிற பொருள். பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் எங்க இருக்குதாமா? பூலோகத்துல. தேவனை கத்திர ஆபரையும் நம்மளுக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறாரு. படிக்கும் போது அத்தனையும் படிச்சு வச்சுட்டாரு. என் மனசருக்கு நான் உண்டாக்க போற மனசருக்கு என்னென்ன தேவையோ அத்தனை இந்த பூமியில நான் உருவாக்கி உண்டாக்கி எல்லாமே வைத்திருத்தேன். ரெண்டாவதை என்னை போல ஒரு சாயலுள்ள மனசனே நான் படைத்தேங்கிறார் ஆண்டவர். இல்லையா? ஆமா. பூமியில என்ன தெரியுங்க? கடலுக்குள்ள போய் பாருங்க, சமுத்திரத்துக்குள்ள என்னென்ன வேணும் அத்தனை மண்ணுக்குள்ள இல்லாத பொருள் அங்க இருக்கிறது. மண்ணுக்குள்ள கடலுக்குள்ள இல்லாத பொருள் மண்ணுக்குள்ள இருக்கிறது. இத்தனையும் என்ன ரெண்டையும் நீங்க ஈடு கட்டி பாத்தீங்கன்னா அதுல இருக்கிறது இதில் இருக்கு, இதில் இருக்குது, அதுல என்னன்னு இருக்குதோ அத்தனையும் என்ன வெவ்வாறிய ரகரகமா பிரித்து வைத்திருக்கிறார் ஆண்டவர். விதவிதமாக பிரித்து வைத்திருக்கிறார். மனுஷனுக்கு என்ன தேவையோ அத்தனையும் உண்டாக்கி வைத்திருக்காரு. புதுசா உண்டாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லை. இல்லையா? இருக்கிற பொருள் எடுத்து இவன் புதுசா என்ன பண்ணாதீங்க, என்ன பண்ணலாம், கவரிச்சு வரலாம். அவளாத புதுசா ஒண்ணுமே உண்டாக்க முடியாது. இருக்கிற பொருள் எடுத்துட்டோம்னா அது என்ன பண்ண, கவரிச்சு பண்ற பொருள், கவரிச்சு பொருளா மாற்ற முடியும். இந்த பாட்டில் எப்படி மாற்று? பூமியிலிருந்து வந்த பொருளால வந்ததுதான். இது ஆகாயத்திலிருந்து வந்ததில்லை. ரெண்டாவது என்ன பண்ணது? மனசு தானாக ரெண்டாவது உருவாக்குறது இல்லை. இது என்னாச்சுன்னா இந்த பூமியில் இருக்கிற பொருள் எடுத்து உண்டாக்குறது. இல்லையா? நீங்க பெயிண்ட் அடிக்கிறீங்க, நெத்தைக்கு பொட்டு வைக்கிறாங்க, கைக்கு மை இந்த கண்ணுக்கு மை போடுறாங்க, கைக்கு விரலுக்கு என்ன பண்ண ஒருத்தர் பெயிண்ட் அடிக்கிறாங்க. இதெல்லாம் எங்கிருந்து வருது? எல்லாம் பூமியில் தான். எது எடுத்தாலும் பூமியில் தான். அப்ப பூமியில தேவனை கத்தர் என்னன்னா மனசனுக்கு என்ன வேணுமோ அது எல்லாம் உண்டாக்கப்படுது. மனசு உண்டாக்கிருக்க. அப்ப இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இத்தனை கிருமியின் தேவனை கத்தர் உண்டாக்குற தேவனிடத்துல நாம் எப்படி இருக்கிறோம், யார் எப்படி பேசுறோம், யார் இடத்துல எப்படி நடந்துக்கிறோம், யார் இடத்துல அன்பா போய்க்கிறோம், எப்படி நம்மளை பார்க்க என்ன சொல்லுகிறாங்க. ஊழியரை பத்தி எல்லாமே கேவலம் பேசலாம். ஏன்னா ஊழியர் என்ன உங்களை எல்லாம் திட்டுறோம். அதுல உங்களை திட்டவே கூடாது. ஏன்னா உங்களை திட்டாதபடிதான் நான் என்ன உங்களுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுக்குறேன். வாத்தியாரை பத்தி எதை மாணவர் திட்டலாம், அதே சேர்ந்த மாணவரை பத்தி மாணவன் திட்டக்கூடாது. அவங்கள அன்பா இருக்கிறக்காக சொல்லி கொடுக்குறேன். இல்லையா? உங்களுக்குள்ள அன்பு வளர்த்துடுத. மாணவர்களும் ஒன்று சேர்த்தா பாருங்க, வசதி வச்சு கொடுத்துவாங்க. மாணவர் ஒன்று சேர்த்தாங்க வைங்க, ரயில நிறுத்துவாங்க. மாணவர் ஒன்று சேர்த்தாங்க வைங்க, கரண்ட் எங்கே போகாத கட் பண்ணிடுவாங்க. நான் வாத்தியார்னால முடியும். இல்லையா? அந்த அன்பு உங்களை நான் என்ன பண்றேன், ஊட்டி விடுகிறேன். உங்களுக்கு ஒற்றுமையை, சமமைங்கிற ஒற்றுமையை, உங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையை, உங்களுக்குள்ள தேவனுடைய மகிமையினால உங்க குடும்பம் கட்டப்படுவாதா, உங்களுடைய தேவ மகிமையினால உங்க குடும்பம் காப்பாற்றப்படுவாதா, தேவ கிருபையினால நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சு நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டு ஓடுகிறதே உங்கள் கண்களே பார்க்க அநேகருடைய நாமங்கள் சொல்ல அதுக்குள்ள கிருபையை தேவன் உங்களுக்கு தருவாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 14 கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. மத்தேயு 17 19 படிக்கலாமே. பக்கம் 22 பக்கம் பார்ப்பாங்க. மத்தேயு புதிய ஏற்பாட்டிலே நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஏன்னா தேவனுடைய மகிமையான கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளணும். 14 19 குயிக்கடுங்க, குயிக்க படிங்க. சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியின் மேல் புல்லின் மேல பந்தியோட கட்டளை விட்டு எத்தனாவது படிச்சிட்டீங்க? 10வது படிச்சிட்டீங்க. கர்த்தருக்கு பாத்தீங்களா? யாண்டவர் செய்வாரு, நீங்க கடைக்கிட்ட அடைஞ்சு ஒடுங்கி இருந்தா அப்ப வானத்திலிருந்தே என்ன பூமியில் இருக்கிற எடுத்து வானத்தை தொடர்ந்து என்ன பண்றாரு, இடங்குள்ளா ஆசிரிக்க தேவனிடத்துல இருந்து அவர் கேட்கிறாரு. அப்ப பூமியில் இருக்கிற பருவத்தை பெருக பண்றாரு. ஆகாயத்துல இருந்தாலும் வர்றதில்லை. பூமியில் இருக்கிற பொருளை பெருக பண்ணுகிறாரு, விளைய செய்யறாரு. ஒரு கலக்காய் வேலையை போய் ஊதுனா போட்டா ஒரு கலக்காய் நல்ல விவசாயி பாருங்க, அவனுக்கு பக்தி இருந்தா, அவனுக்கு உள்ள தெய்வ பக்தி இருந்து அநேகர் தரும செய்வன் இருந்தா பாருங்க, அவன் கள்ளப்பர் குட்டதை போய் பாருங்க, ஒரு கள்ளச்செடி குடிக்க போட்டா ஒவ்வொரு செடியில் பாருங்க குத்துக்காய் இருந்தா 50 காய் இருக்கு, கொடிக்காய் இருந்தா சுத்தி வளைச்சு போட்டு பார்த்தா 100 காயில இருக்கு. இல்லையா?
ஒரு கருது பாருங்க, அவர் நெல்லு நட்டி இருந்தா பாருங்க, ஒரு நாத்து 2 நாத்து நட்டிருப்பா, அது பயிர் விட்டு வரும் பாருங்க, ஒரே நாத்துல பாருங்க 1 வல்லம் 2 வல்லம் 1 படி 3 படி அப்படி ஆகிற அளவுக்கு அது என்னங்க கதிர் அப்படியே புடப்பட்டு அப்படி வந்து என்ன பண்ணுங்க வாய்க்கு அவனுக்கு என்ன வகையை செய்யும் இல்லையா? ஏன்னா அவன் செய்யற தர்மம் பரலோகத்துக்கு தேவன் என்று பார்த்து பூமியில அவன் விற்கிறதெல்லாம் அவனுடைய கையின் பிரியாத்தை சாப்பிடும்படி அவன் அநேகருக்கு படி அளக்கும்படி அநேகருக்கு அவன் கொடுக்கறனால அவனுக்கு விளைஞ்சு கொண்டே இருக்கிறான் இல்லையா? அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன், தேவனுக்கு கொடுங்க, தேவ சமூகத்தில் கொடுக்கறதுல நீங்க எதிலையும் புறப்படாதீங்க, தேவனுக்காக செய்யற காரியத்துல எதிலையும் பின்பற்றமா இருக்காதீங்க. தேவனுக்காக செய்ய உங்களுடைய கதிர்கள் பல இன்னொன்று விலைகள் வந்து அது என்ன பண்ணுங்க, 1க்கு 30 1க்கு 60 1க்கு 100 விளையணும்னா அது உங்க கையில தான் இருக்குது இல்லையா? பார்க்கணும், நம்ம தான் பார்க்கணும். பார்த்தா தான் நடக்கும், பார்க்காத நம்மளுக்கு கிடைக்கலன்னு சொல்லி நீங்க நினைக்க முடியாது. விதைக்காத வெறுங்காட்டில் போய் பக்கத்து வீட்டில் கடலக்காய் விதைச்சவனுக்கு 1 ஏக்கரை விதைச்சோன்னே அவனுக்கு 100 மூட்டை கடலக்காய் ஆகி போச்சு. இவன் பரங்காடை போட்டு போய் பார்த்துட்டு போய் அவனை பார்த்து அவன் நாட்டை பார்த்து நெஞ்ச போட்டவன ஒன்று வரல இல்லையா? இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எத்தனை இடம் ஓட்டியிருப்பேன், எத்தனை தடவை அதுக்கெல்லாம் அனு போய் இதை பார்த்து அதுக்கு காக்கா பிடுங்காதபடி, மயில் பிடுங்காதபடி, மான் பிடுங்காதபடி, அண்ணன் குள்ளநேரி பங்கநேரிகள் போய் பறிக்க விடாதபடி அவன் நைட்டு பகல் தூக்கத்தை கெடுத்துட்டு எப்படியெல்லாம் அது பாதுகாத்திருப்பேன். அதனால தான் அவனுடைய பொருள் அப்படி விளையும். இதே போலத நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் காக்கப்படணும்னா தேவனுடைய கிருபை உங்களை விட்டு விலகாதபடி, தெய்வ மகிமை உங்களை விட்டு விலகாதபடி, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கு என்னெல்லாம் நீங்கள் ஆண்டவரே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீரோடு செபித்து அந்தந்த காரியங்களை கர்த்தரிடத்தில் கேட்கிறீங்களோ, கேட்கும் போது தேவனுடைய கிருபை உங்களோட விலகாதபடி அது கிடைக்கிறதே நீங்களே கண்ணார பார்ப்பீங்க. ஆமென் அல்லேலூயா. பாருங்க, அதுல 14:20 படிங்க. 14 மத்தேயு எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மிகுதியான துணிக்கைகளை எத்தனை கூடையில பார்த்தீங்களா? அப்ப நீங்க எல்லாம் சாப்பிட்டு போக, எல்லாருக்கும் கொடுத்தது போக மீதி உங்களுடைய அக்கௌண்ட்ல பேங்குக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை உங்க அக்கௌண்ட்ல போடுங்க. ஆமென் அல்லேலூயா. எப்போ தேவ கிருபை இருந்தா அநேகருக்கு தர்மம் செஞ்சான். எப்படி தர்மம் செய்யணும்? தேவாலயம் மூலியமா தர்மம் செய்யணும். நீங்க போய் உங்க வாட்டில் தர்மம் செஞ்சுட்டு வரக்கூடாது. தேவாலயத்து மூலியமா வந்து இந்த காரியத்தை செய்யலாம்னு நினைக்கிறேங்க ஐயா, இங்க போலாங்களா அப்படி ஜபம் பண்ணிட்டு நீ ஜபம் பண்ணி கொடுங்க ஐயா, நான் கூட இதை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், முடிஞ்சா நீங்களும் வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஊழிகார ஜபம் பண்ணி கூட கொடுக்க சொல்லி உங்க கையில் கொடுக்கும்போது அதை நீங்க வாங்கி கூட கொடுக்கும்போது அது பெருகும் இல்லையா? சீசன் வாங்கிட்டு வந்தோடனே எனக்கு நான் தான் 2 மீனை வாங்கினேன், நான் தான் அப்பதான் வாங்கி கொடுத்துருந்தா அது பெரிய இருக்காது. உங்களுக்கு எவ்வளவு வேணும் பணம் இருக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். பாஸ்டர் கேட்கறேன்னு சொல்லுங்க, உங்களுடைய எண்ணம் என்ன கிரடத்தினால கூட கொடுக்கலாம். இது வேஸ்ட். சிசர்கள் செஞ்சாங்களா? ஏன் செய்யல? யார் இடத்துல கொடுக்கலான்னு இது பெருகுச்சு சொல்லுங்க, யார் இடத்துல வருச்சு? அப்ப நீங்க ஏசுனார் கேட்கலாம். நாங்க ஏசுனார் இல்லை, ஏசுனார் அழைக்கப்பட்ட அவருடைய வேலைக்காரன் தான். ஆண்டவர் அதுக்குத்தான் எங்களை வச்சிருக்கிறார். அதை ஆசீர்வதிக்கும் போது பெருகு. உங்களை எந்த காரியத்தை கொண்டு செய்தாலே தேவ பண்டகசாலையில் கொண்டாந்து தேவ மனசு நேரத்தில் ஆசீர்வாதம் ஜபம் பண்ணி கொண்டே கொடுத்து பாருங்க, அதுக்குள்ள பலனை நீங்க காமிங்க இல்லையா? அதைத்தான் சீசர்கள் செஞ்சார்கள். அதனாலதான் அது பெருகுச்சு, அதனாலதான் அவங்க சாப்பிட்டாங்க, அதனாலதான் மீதி அள்ளனாங்க இல்லையா? அப்ப மீதி அள்ளோன்னு உங்களுடைய பேங்க்ல அக்கௌண்ட் ஆகும்னா உங்க கையில் தான் இருக்கு. புரியுதுங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி, அதுலயே 2வது மத்தேயு விட்டுட்டு சங்கீதத்துக்கு வரலாமே. சங்கீதம் 100ல 5 படிக்கலாமே குயிக்கா. 5 சங்கீதம் 100ல 5 732 பக்கம். குயிக் எடுங்க, சீக்கிரம் சீக்கிரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை தலைமுறைக்கு இருக்கு. பாத்தீங்களா? சொல்லிட்டு அவர் பேச்சு மாற மாட்டார். தலைமுறைக்கு இருக்கு. அவர் கிருபை இருந்து கொண்டே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அது நிறைவேற்றியே தீர்வார். அதனாலதான் உங்களுடைய எல்லா பொருளையும் பண்டகசாலை கொண்டாங்க, பழுதானதெல்லாம் ஊற்றி வச்சிருங்க, நல்ல பொருளை கொண்டாங்க, நல்லதை கொண்டாந்து பண்டகசாலையில் படைங்க.
அதுக்குள்ள நல்லதை நீங்க கொடுக்கும் போது உங்களுக்கு நல்லதவே கத்தர் மீண்டும் திருப்பி கொடுப்பார். நீங்க கட்டதை கூட கொடுக்கும் போது கட்டதவே கத்தர் மீண்டும் திருப்பி கொடுப்பார். இல்லையா? ஆமா. ஆலையான என்ன பண்ணுவேன், பிஞ்சு விதை போட்டீங்கன்னா அது முளைக்கி வரு பிஞ்சு போறா பிடிச்சி என்ன அழிகாலி விழுங்கு. ஊத்த விதை போட்டீங்கன்னா அது என்ன செய்யுமா, அது காய்க்கு பிஞ்சு உலகாத என்ன பண்ணுவேன், வருஷம் தரவளத்தி காய் எப்படி கொலையாது. இல்லையா? தெரியாதவங்க சொல்லித்தாரேன், கண்டுக்குவாங்க. ஆமா, ஒரு விதையே அப்படின்னா தேவசமத்தில் கொடுக்கறது எப்படின்னு சொல்லி நீங்க தான் ராஜ்ய பார்ப்போம். இல்லையா? என்ன கொடுத்தாலும் என்ன செய்யணும், கெட்ட பொருள் வீட்டில் வச்சுட்டு இந்த காட்டில் இங்க கொண்டாந்து தேவசமத்தில் படைக்கிறது என்னன்னா விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லதை விதைக்கும் போது நல்லதே முளைக்கு. புரியுதுங்களா? நைய புடிங்கி திங்கிற வழி தேடிட்டாரு அப்படியே சொல்லிட்டா திட்டிட்டே இருக்கு. நமக்கு ஒன்றும் நட்டமே இல்லை. யார் திட்டீங்களோ அவங்களுக்கு தான் நட்டம் நஷ்டம். எனக்கு நஷ்டமே இல்லை. நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய வேலை. 10-20 குழந்தை வருதுன்னா 20 குழந்தைகள் 2 பேர் மட்டும் கலெக்டர் ஆகிட்டாங்க, 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, டாக்டர் ஆகிட்டாங்க, இன்ஜினியர் ஆகிட்டாங்க, கஞ்சனார் ஆகிட்டானா. அவனை என்ன பண்ண கேட்டான், நடந்தா அவன் ஆகிட்டான். இதில் 8 பேர் என்னோட கேட்காத தூசிட்டு இருந்தேன், அவன் என்னோட சாணி வேலைக்கு போயிட்டான். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இல்லையா? சாணி வேலைக்கு போறதுக்கு நான் பொறுப்பு இல்லையப்பா. நான் சொல்ல வேண்டியது பாடத்தை உங்களுக்கு ஒப்பிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை என்ன இருக்கோ அது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறேன். நீங்க செயல்படுத்தாதது அது உங்களுடைய பாடு, அது தேவனுடைய பாடு. இல்லையா? புரிஞ்சுட்டீங்களா? மகிமை உண்டாகட்டும். இந்த 2 வசனம் நிறைய இருக்குது. டைம் போய் கொண்டிருக்கிறதுனால நான் பூரா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத சூழ்நிலை எப்ப பார்த்தாலும் வருகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இல்லையா? பாருங்க, யோவான் 2:7 படிங்களே. யோவான் 2:7 126 பக்கம் கட்டுறீங்களா? இயேசு யாரை நோக்கி? வேலைக்காரனை நோக்கி, சாடிகளை தண்ணீரை நிரப்புகள். நிரப்பினார். பாத்தீங்கன்னா தண்ணீர் நிரப்பினார்கள். தண்ணீர் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாமே. அது பூரா படிக்கிற டைம்ல 10 படியுமா அதுலயே 7 அந்த 2:10 எந்த மனசனும் கொடுப்பான். நீரோ எப்படி? இந்த தேவன் இடத்துல நீங்க நல்ல விதையை கொண்டாந்து நல்லானதை விதைச்சிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ருசியானதை என்ன கேட்டு எப்படி கொடுப்பாராங்க? இந்த வேதம் என்ன சொல்லுது? ஜனங்களுக்கு எல்லாரும் இன்னும் நல்லதை கொடுத்துட்டு 2வது கெட்டதை கொடுப்பாங்க. அவரோ நல்லதை எங்க வச்சிருந்து கொடுத்தீங்க. அது போல தேவ சமயத்தில் நீங்க படிக்கும் போது நன்மையானதை கொண்டாந்து வச்சு தேவ சமயத்தில் படிச்சுட்டு நீங்க அங்க இருக்கிற கெட்டு போனதெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒன்று ஆண்டவர் ருசியான பதார்த்தங்களை, ருசியான குடும்பத்தில் பசங்களை படிப்புல, ஞானத்துல, அறிவில, மனைவி ஞானத்துல, அறிவில, கணவன் ஞானத்துல, அறிவில வேலை செய்யும்போது கைகால் ஓயாதபடி உங்களுடைய வேலையினுடைய கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடும்படி சாப்பிட்டேன்னு திருப்பதியாக ஆண்டவரே சொல்லுவாரு. பார்க்கறே சொல்லுவாரு, என்னடா வீட்டில் மட்டும் என்ன வாங்குறீங்க, கம்மியா வாங்குறீங்க, அரிசி வாங்குறது கம்மியா வாங்குறீங்க, பொருள் வாங்குறது கம்மியா வாங்குறீங்க. ஆனா ஊருக்குள்ளேயே 10-20 வீட்டுக்கு மனமே என்ன பண்ணுங்க, அப்படியே வீட்டுக்கு இழுக்குதே, என்னதான் பண்றீங்கன்னு கேட்க வச்சுக்கலாம். இல்லையா? அப்படித்தான் வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது? முன்ன இருந்ததெல்லாம் இப்படி கொடுத்துங்க, 2வது கொடுக்கறது இவ்வளோ நன்மையானதை நீ கொடுக்குறீங்க. அப்போ தேவ சமூகத்தில் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க செய்யறத அடுத்தவன் இடத்துல என்ன அடுத்துன்னு சொல்லுவேன். நீங்க எல்லாமே பார்த்தா சட்டம் போட்டாலும் ஏழ்மையான கல்வி விலையில எடுக்கிறீங்க. எப்படித்தான் இப்படி சொல்லிக்கிறீங்களோ, எப்படித்தான் நீங்க இப்படி இருக்கிறீங்களோ, உங்களை பார்த்தாலும் அழகா இருக்குது. உங்க குடும்பத்தை பார்த்தாலும் உங்களை பார்த்தா என்னமோ எங்களுக்கு ஒரு பொறாமை வருது, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல வைப்பார் ஆண்டவர். ஏன்னா தேவ கிருபை உங்களுக்குள் இருந்தா, தேவ மகிமை உங்களுக்குள் இருந்தா, எல்லாரோட பழகி நன்மை உண்டாகும்படி நடந்தா. யோவான்ல நம்ம யோவான்ல சொன்னதை போல 22-27 சொன்னது போல நீங்க எல்லாரோட பழகி இருக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்குது? நன்மை உண்டாகும். ஆமென். கிருபை இடத்துல தேவனுடைய கிருபை அதுதான். நான் ஒன்று சொன்னாலும் ஊருக்கு தான் போவேன் அப்படின்னா நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன செய்ய முடியுமா?
ஒன்று சொன்ன ஒரு வீட்டில் ஒரு மகன் இருந்தானாமா, ஒரு மருமகள் இருந்தாளாம். மருமக பக்குவமான பொம்பளை, மகனும் அருமையான மகன். மகன் வராதுக்கு முன்னே ஒன்றுக்கு ரெண்டே சொல்லி வச்சார். அப்பா மகன் வந்து சொன்னானாமா, என் 7 வஸ்துமே மனவே, என் 7 வஸ்து நீ எது சொன்னு கேட்டானாம். பிஞ்சு போன கந்தையே பீத்த செருப்பே என் தாயாரே என் 7 வஸ்து என்ன சொன்னா கேட்டானாமா. என்ன சொல்லி கேட்டானாமா? பிஞ்சு போன கந்தையே என் தாயாரே. தாய்க்கு பாருங்க எவ்வளோ வெகுமதியான வார்த்தை. என் 7 வஸ்து நீ என்ன சொன்னு பையன் வந்து கேட்டானா. 7 வஸ்து மனைவி. மனைவி யாரு? 7 வஸ்துவோ. மனைவி அம்மா யாரே? பிந்து போன பீத்த செருப்பன்னு விட்டான். காரணம் என்ன? இந்த மாதிரி வேண்டாம் சாமி. குழந்தைகளா இருந்தாலும் சரி, மருமக்குமார்களா இருந்தாலும் சரி, மாமியாமார்களா இருந்தாலும் சரி, தாய்மார்களா இருந்தாலும் சரி, எந்த குடும்பத்துக்கு நம்ம வாழ வைக்கத்தான் போகணும் வழியா, எடுக்கிற பிள்ளைகளா போயிருக்கிறோம் இல்லையா? நம்முடைய நாம், நீங்க எந்த தெய்வத்தை கூப்பிடுறீங்க அந்த தேவனுடைய நாமா உங்க மூலியமா உயரணுமா வழியா, அந்த தேவனுடைய கிருபை உங்களுக்கு இறங்கணுமா வழியா, அந்த காரணத்தை கொண்டு தேவ கிருபை உங்களுக்கு விலகாத காத்துக்கொள்ளும். ஆமே அல்லேலூயா. அப்ப நிறைய இருக்கிறது. நான் பூரா படிக்க முடியாது, முன்னையும் சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டேன். நான் இதோட நிறைவு பண்ணுறேன். நேற்று வார்த்தை விட்டதும் இருக்குது, இந்த வார்த்தை விட்டது இருக்குது. அதெல்லாம் ஒரு நாளைக்கு சேர்த்து வச்சு சொல்ல முடிஞ்சா சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமே ஆமே. என்ன பண்ணோட